பிரைஸ் காட். அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடின இல்லா நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜூலை 1ஆம் தேதி உங்களை சந்திப்பது, இந்த செய்தியின் மூலியமாய், வாக்குத்தத்த செய்தியின் மூலியமாய் உங்களை சந்திப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த மேன்மையான கிருபையாக நான் எண்ணுகிறேன். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்களோடு இருந்து கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான மாதமாய் மாற்றி உங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. சரி, கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தருகிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, கடந்த மாதம் முழுவதும் நமக்கு என்ன வேண்டும் என்பதை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து நம்முடைய கரத்துல தந்து இந்த புது மாதத்தை காணும்படிக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கோடி கோடி நன்றிகள் செலுத்தினாலும் அது போதாது. நம்முடைய அருமை ஆண்டவர் நமக்கு அவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார். அதனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு இந்த புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசிப்போம். கர்த்தருடைய பலத்த கரத்தோடு நம்முடைய கரத்தை இணைத்து கொண்டு ஜூலை 1ஆம் தேதிக்குள்ளால் நாம் பிரவேசிப்போம். வாக்குத்தத்தம் என்னவென்று வாசித்து உரிமை பாராட்டி அதை நாம் ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். சரி, எடுத்து வாசிக்கலாமா? உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். ஆமேன். கர்த்தருக்கு நாம் பரிசுத்தமான ஜனமா, முதல் பாயிண்ட். இரண்டாவது, பூமியில் எங்கும் கர்த்தர் நம்மளையே அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டாராம். தெரிந்து கொண்டார் என்பதே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய பிளெஸிங். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நீங்க நினைச்சு பாருங்க. என்னோட பையன், மூத்த பையன் ஆஸ்பான் அந்த லாஸ்ட் இயர் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்த டாப்பர்ஸ் லிஸ்ட் எடுப்பாங்களாம். அதில் அவன் செலக்ட் ஆகணும், அவனை சூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். சாதாரண ஸ்கூலில், அவங்க படிக்கிற ஸ்கூலில் அவங்க டீச்சர்ஸ் அவங்கள செலக்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், ஒரு காரியம் செய்கிறோம், அதில் நம்மளை அங்கீகரித்து நமக்கு ஒரு அவார்டு தர்றாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்க, நம்மை அவருடைய சொந்த கரங்கனால கர்த்தர் உருவாக்கி அவருடைய சுவாசத்தையே நம்முடைய நாசியில ஊதி நம்மை ஜீவாத்மாவாக ஆக்கியிருக்கிறார். அப்போ அவர் நம்ம எவ்வளவாக அன்பு வைத்திருப்பார். அவரே நம்மை தெரிந்து கொள்கிறார் என்றால் அதை காட்டிலும் பாக்கியம் என்ன வேணும்? நினைச்சு பாருங்க. நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இது நம்மளுடைய லைஃப் டைம் பிளெஸிங். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். முதலாவது, நம்மை அவர் பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார். நீங்க நினைச்சு பாருங்க எனக்கு அன்பானவர்களே, நம்ம அநேக நேரங்கள்ல தெரிந்தோ தெரியாமலோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுகிறோம். ஆனாலும் அதை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல போய் நாம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் நம்மை மன்னித்து ஆசீர்வதித்து நம்மை அரவணைக்கிறார். அந்த கிருபை நீங்க எங்க போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு அன்பானவர், நீங்க நினைச்சு பாருங்க. சில நேரம் பெற்றோர்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளை நம்புவதே கிடையாது. நிறைய நேரங்கள்ல விட்டுறாங்க, நிறைய நேரங்கள்ல நம்புவாங்க. ஒரு சில பெற்றோர் பிள்ளைகளுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. நிறைய விதமான பெற்றோர்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய அருமை ஆண்டவர், அவர் மாறாதவர், என்றைக்குமே யாருக்குமே மாறாதவர், பாரபட்சம் பார்க்காதவர். யாரு எப்ப போய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிப்பு கேட்டாலும் தேவன் நம்மை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி அதற்கு பிற்பாடு அவருடைய சொந்த ஜனமாக நம்மை தெரிந்து கொள்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா எனக்கு அன்பானவர்களே. சரி, இன்றைக்கு சொந்த ஜனம்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். சொந்த ஜனம்னா எவ்வளவு சந்தோஷம் நினைச்சு பாருங்க. இப்போ அப்ராட்ல உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் யாராச்சும் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கணவரே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே உங்கள் ஊரை சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு தெரியும் போது அவங்க மனசு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவங்கள சுற்றி 1000 பேர் இருந்தாலும் அந்த சொந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்க்காரை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான அளவில்லாம ஒரு சந்தோஷமா இருக்கும். சொல்லுவாங்க, இவர் நம்ம ஊர்க்காரர் தான், இவர் நம்ம ஊர்க்காரர் தான் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. அதில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கவோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியாவோ யாராச்சும் வராங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நார்மலாக இருப்போம். அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம், அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இதே உங்களுடைய சொந்த ஜனம், உங்களோட அம்மா அப்பா, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட அண்ணன் தம்பி, இல்லை ஊர்லேருந்து உங்களுடைய நாத்தனார், உங்களுடைய அக்கா யாராச்சும் வராங்க அப்படின்னா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? முதல் நாள் இரவுலேருந்தே இந்நேரம் ட்ரெயின் ஏறிப்பாங்க, வந்துடுவாங்க, காலையில் 4 o'clock வந்துடுவாங்க. என்னதான் நாம் வளர்ந்துருந்தாலும் கூட நமக்கு அந்த ஒரு குழந்தைத்தனமான ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா நம்ம அம்மா அப்பா
வர்றாங்க, நம்ம அண்ணன் வரப்போறாரு, நம்ம தம்பி நம்ம அக்கா வராங்கன்ற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள காணப்படும். இரவிலிருந்தே அது இருக்கும். ஏன் காரணம் என்னவென்றால் நம்முடைய சொந்த ஜனம், நம்மளுடைய சொந்த ரத்தம், நம்மளுடைய உறவினர்கள் வரும் பொழுது அதுக்கான இன்பம் ரொம்ப பெருசா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, அது வார்த்தைகள்னால் நாம் விவரிக்க முடியாது. எவ்வளவு வயதானவர்களாய் நாம் இருந்தாலும் கூட அந்த சந்தோஷம் நமக்குள்ள காணப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதே போலதான் நம்முடைய அருமை ஆண்டவர், அவருடைய கரங்கள்னால் உருவாக்கப்பட்ட நாம் அவரை தேடும் பொழுது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஐயோ, இன்றைக்கு என்னுடைய மகள் என்னை தேடி வந்துட்டாலே, இன்னைக்கு அவள் வீட்டுக்கு போறோம்னு நம்மளுடைய மகள் அவ்வளவு ஆர்வமா இருக்காளே, அவ்வளோ சந்தோஷமா இருக்கலாமே. கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்காக சுமந்து கொண்டு உங்களுடைய வீட்டு வாசலில் காத்து கொண்டு இருப்பார். அந்த நேரத்துல நீங்க ஜெபித்த அப்பா பிதாவே நீங்க அழைக்கும் பொழுது தேவன் அப்படியே உங்களை கட்டி அணைத்து நீங்க விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருப்பார். ஆனா அதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். அதுதான் காரியம். நாம் எப்படி கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்கிறோமா? இந்த காரியம் செய்தால் கர்த்தருக்கு பிரியமா? கர்த்தர் இதை விரும்புவாரா? கர்த்தர் இதை விரும்ப மாட்டாரா? அங்கீகரிப்பாரா என்பதை ஒரு விசை நாம் நிதானித்து செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் கர்த்தருக்கென்ற ஒரு பரிசுத்த ஜனம்தான், கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு பரிசுத்த ஜனம்தான். தெரியாம ஒருவேளை ஏதோ ஒரு தவறு செய்தாலும் கூட, தேவனே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இது என்னை அறியாம நான் செய்து விட்டேன் என்று சொல்லி நீங்க கர்த்தரிடத்துல உங்களை அர்ப்பணித்து விட்டு உங்களுக்கான காரியத்தை நீங்க விரும்பி கேட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கான காரியம் மாத்திரம் இல்ல எனக்கு அன்பானவர்களே, தேசத்திற்காக, குழந்தைகளுக்காக, மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய இருதயத்தை போய் தொட்டு விடும். அது மாத்திரம் கிடையாது, உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் கர்த்தருடைய சிங்காசனத்தையே அசைத்து விடும். தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஜெபிக்க 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 தான் கர்த்தருடைய சொந்த ஜனமாக முத்திரிக்கப்படுவீர்கள். அதை நீங்க நினைவில் கொள்ளுங்க. ஜெபிக்க வேண்டும், அளவில்லாம நீங்க ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறது அப்படின்னா சும்மா போய் நீங்க போயிட்டு 2-3 பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுட்டு ஜெபிக்கிறது கிடையாது. ஜெபம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரோடு நீங்க இணைந்து கொள்ள வேண்டும். எப்படி உங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்து ஊர்ல இருந்து வருகிறார்கள் என்றால், இல்ல உங்களுக்கு நெருக்கமானவர்கள் யாராவது ஊர்ல இருந்து வருகிறார்கள் என்றாலோ, இல்ல உங்க கணவன் அப்ராட்ல இருந்து வருகிறார் என்றாலோ, உங்களுடைய மனது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்க இடத்துல நீங்க எப்படி பேசுவீங்க? காலையில எழும்பி உட்காந்து நீங்க எல்லா கதையும், நடுராத்திரில வந்தாலும் சரி, விடிய காலம் வந்தாலும் சரி, இல்ல 10 மணிக்கு வந்தாலும் சரி, என்ன மணிக்கு வந்தாலும் கடகடவென்று அவங்களோட அமர்ந்து எல்லா காரியங்களும் நாம் பேசி பரிமாறிக்கொள்வோம். எண்ணங்களை பரிமாறிக்கொள்வோம். அது மனுஷனுடைய இயல்பாக இருக்கிறது. அதே போலதான் தேவனோடு உங்களுடைய எண்ணங்களை நீங்க பரிமாறிக்கொள்ள வேண்டும். என்னுடைய இருதயத்தில் இப்படி ஒரு காரியம் இருக்கிறது ஆண்டவரே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. நான் எப்படி இந்த காரியத்தை செயல்படுத்துவதுன்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல உங்களுடைய காரியங்களை பரிமாறும் பொழுது, நீங்க கான்வர்ஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கான விடையை தருவார். காரணம் என்னவென்றால் அவர் தந்தே ஆக வேண்டும். காரணம் என்னவென்றால் அவர் நம்மை அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது நாம் விடுகிற மூச்சு காற்றை போல இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் அதற்கான பலன் அதிகமாக இருக்கும். எப்பயுமே செயற்கை சுவாசம் உங்களுக்கு வைத்தார்கள் என்றால் அது ஒரு டெம்பரவரி பீரியட் தான். நாமே சுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுத்த சுவாசத்தை நாம் ப்ராப்பரா பிரீத் பண்ணி நாம் இருக்கும் பொழுதுதான் நாம் ஹெல்தியாக இருப்போம், நம்ம ஆரோக்கியமாக காணப்படுவோம். எத்தனை நாள் நம்ம செயற்கை சுவாசத்துல சுவாசிக்க முடியும் நினைச்சு பாருங்க. அதே போலதான் நீங்க ஜெபிக்கிறது, நீங்க உங்க சொந்த சுவாசத்தை சுவாசிக்க, உங்களுடைய சொந்த நாசில நீங்க சுவாசிக்கிறது போல நீங்க ஜெப உதவி தேடி போவது ஒரு செயற்கை சுவாசம் தான். அது ஒரு டெம்பரவரி தான். ஜெப உதவி, அது ஜெபம் கிடையாது, ஜெப உதவி. நீங்களே உங்க காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தரே உங்க ஜெபத்தை கேட்பார். அவரே அதற்கான பதிலை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் பக்கத்துல அமர்ந்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து கொண்டு நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு காத்திருந்து உங்களுக்கான ஆர்டர்ஸை அந்த ஸ்பாட்லயே ரிலீஸ் பண்ணி விட்டுருவார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்களுடைய கரத்துல தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் நாம் ஜெபிக்க
ஜெபிக்க வேண்டும். ஜெபம் 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 மாத்திரம்தான். ஜெபமே நம்மளுடைய ஆவியா இருக்க வேண்டும். ஜெபமே நம்முடைய சுவாசமாக இருக்க வேண்டும். ஜெபமே நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். கரெக்டா ஒரு நேரத்தை தேவனுக்கென்று நீங்க குறித்து கொள்ளுங்க. அதிகாலை நேரமோ இல்லைன்னா உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ, காலையில ஏஞ்சி நான் என் குழந்தைங்களை ரெடி பண்ணணும், என் கணவருக்கான காரியங்களை பார்க்கணும் அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு மத்தியான நேரத்திலேயோ இல்ல மாலை நேரத்திலேயோ இல்ல நடு ராத்திரி மிட் நைட்ல ஒரு டைம், எந்த டைமோ நீங்க தேவனுக்கென்று சூஸ் பண்ணி நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய சொந்த ஜனமாய் நீங்க முத்தரிக்கப்படுகிறதை காண்பீர்கள். உங்களுடைய சொந்த கண்களே காணும். அது மாத்திரம் கிடையாது, உங்களை பார்க்கிறவர்கள் எல்லார் முன்னாடியும் நீங்க தேவனுடைய ஜனம் என்று கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். இவங்க இடத்துல ஏதோ ஒரு பவர் இருக்கு, இவங்க இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பார்வையும் உங்க மேல திரும்பும்படி கர்த்தர் செய்வார். காரணம் என்னவென்றால் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட சொந்த ஜனமாக நீங்க இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். சரி, இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை வைத்து காலையில நீங்க எழும்பும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய சொந்த ஜனமாக தேவனை நீ தெரிந்து கொண்டதற்காக நன்றின்னு சொல்லிட்டு உங்க நாளை ஆரம்பிங்க. ஜெபிங்க ஜெபிங்க. உங்களுடைய காரியம் என்னவானாலும் சரி, எவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் சரி, என்ன அதுக்கு விடையே கிடையாதுன்ற ஒரு இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை எழுதி வைத்து தேவனிடத்துல நீங்க உங்க நாவால உங்களுடைய கண்ணீர் சிந்தி உங்களுடைய நாவால நீங்க ஜெபித்து கர்த்தரிடத்துல உங்களுடைய எண்ணங்களை பரிமாறி நீங்க ஜெபித்து பாருங்க. அதற்கான பலன் மிகுதியாக இருக்கும். அது யாருமே தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய சத்துருவின் கிரியையா இருந்தாலும் நீங்க ஏறெடுக்கிற அந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு முன்பாக அது ஒன்றுமே கிடையாது. உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. இதை நீங்க செய்து பாருங்க. மேன்மையான ஆசீர்வாதத்தை இந்த மாதம் நீங்க சுதந்திரிப்பதை உங்களுடைய சொந்த கண்களே காணும்படி கர்த்தர் செய்வார். சரி, நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஏசப்பா, கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. தகப்பனே, இந்த மாதத்திற்கு எங்களை நீங்க உங்க சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டீர்கள் என்ற வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதம் மாத்திரம் கிடையாது, நாங்க பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் நாங்க உம்முடைய சொந்த ஜனமாக இந்த பூமியில இருந்து முத்தரிக்கப்பட போறதற்காக உமக்கு நன்றி. முத்தரிக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. பரத்திலையும் வந்து உமக்கென்று 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 நாங்க ஊழியம் செய்ய ஆராதிக்க நீர் கிருபை பாராட்டுங்க ஐயா. தகப்பனே அப்பா, இந்த செய்தியில ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம். ஜெபித்தா நாம் என்ன செய்ய முடியும், எப்படி ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது என்று நீர் எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு நன்றி ஐயா. தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் ஜெபம் என்ற வார்த்தை பதிக்கப்படட்டும். ஜெபம் என்ற வார்த்தை பதிக்கப்படட்டும். நாம் தேவனுக்கென்ற சொந்த ஜனம் என்ற வார்த்தை பதிக்கப்படட்டும். தேவனுக்கென்று சொந்த ஜனம் நாம் முத்தரிக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபம் என்ற ஆயுதம் நமக்கு மிக மிக அவசியம் என்ற எண்ணம் விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜெபித்து ஜெபித்து உங்களிடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. இன்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும், இன்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும், இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் மற்றொரு இடத்துல போய் அவங்க ஷேர் பண்றதை காட்டிலும் உங்களிடத்துல ஷேர் பண்ணுகிற ஒரு வாய்ப்பை நீங்க தாங்க. உங்களிடத்துல ஷேர் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை தாங்க. தேவனிடத்துல ஜெப காரியங்களை நாம் பரிமாறும் பொழுது அதற்கான விலை மதிக்க முடியாததா இருக்கும் என்று சொல்லி உணர நீர் கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. இந்த மாதத்துல ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை பாராட்டுங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்படைக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய விருப்பத்தின்படி முன் செல்ல நீர் கிருபை பாராட்டுங்க. வழி நடத்துங்க. உங்களுடைய விலையேற பெற்ற வேதத்தை நாங்க ஆராய்ந்து அறிந்த அந்த வார்த்தையின்படி ஜெபித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டுங்க. உம்மோடு எங்களுடைய இருதயத்தை இணைக்க, எங்களுடைய எண்ணங்கள் உம்முடைய எண்ணங்களோடு இணைக்கப்பட நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.